ஆளை காணோம். வரட்டும், இன்னைக்கு பேசிக்கிறேன். இப்படியே பண்ணிட்டு இருக்கிறியே, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? மணிக்கணக்கா நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபோன் எடுக்கிறதுக்கு என்ன உனக்கு? ஏய், எனக்கு வேலை இருந்துச்சுன்னா நான் ஃபோன் எடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? டெய்லி இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்னைய சாவடிக்கிறேன். வேலை எல்லாருக்கும் தான் இருக்குது. ஒரு மெசேஜ் அதை கூட உன்னால பண்ண முடியலையா? இந்த வீடு நானு இதெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாவே இல்லை. தேவையில்லாம ஏதாச்சும் கற்பனை பண்ணிட்டு இருக்காது. நான் கஷ்டப்படுறதே உனக்காகத்தான். ஆனா நீ என்னை எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்றதே வேலையா பார்த்துட்டு இருக்க. எனக்காகவா? நீ கஷ்டப்படுறதே உன்னுடைய வாழ்க்கைக்காக. எனக்காக என்னைக்காவது ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அன்பா பேசியிருப்பியா, பழகிருப்பியா? இந்த வீட்டுல நாம 2 பேரும் ஒரு 3வது மனுஷங்க மாதிரி இருக்கோம். அந்த கவலை உன் மூஞ்சில இருக்கா? இப்போ என்னடி பண்ணுங்கிறதுக்கு? நான் வேலைக்கு போகாம வீட்டுல சும்மா உட்காந்துருக்கு சொல்றியா? இந்த மாதிரி எமோஷனல் டிராமாவுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? டிராமாவா? இத்தனை நாளா நாம 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்து நான் எவ்வளவு ஒரு தனிமையில் இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நீ சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குற பாரு பணம், அதை விட நீ என் மேலே காட்டுற அன்பும் அக்கறையும் தான் எனக்கு முக்கியம்னு தெரிய போகிற நாள் வரும்போது நான் உன் பக்கத்தில் இருக்க மாட்டேன். உசுரே உசுரே